அனைவருக்கும் வணக்கம். பளீர் என்ற நீலவானத்தின் நடுவுல வெண்ணிற மேகத்திட்டுகள். பார்த்து கொண்டிருக்கும் போதே மேகம் கருத்து வானம் கருநீல வண்ணம் உடுத்துற தருணம் ரொம்பவும் அழகான கவித்துவமான தருணம். அந்த காட்சியின் அழகை கண்கள் உள்வாங்கும் போதே கண்ணனின் கருநீல வண்ணம் என்ற எண்ணம் எழுகிறது. நம்மைப் போல முதிர்ச்சி இல்லாதவங்களுக்கே இந்த சிந்தனை என்றால், மூதேவியின் அம்சமான பூமகள் அல்லவா ஆண்டாள்? காணும் காட்சியில, பேசும் பேச்சுல, நெஞ்சத்து நினைவுல, வாரணம் 1000 சூழ திருமணம் புரிந்த கனவுல கூட கண்ணனையே காணும் கோதைக்கு ஆழி கடல் கூட கண்ணன். கடல் நீர் ஆவியாகி பரந்தாமனின் நிறத்தையொத்த கருமேகமாக உருக்கொள்ளுது. பொழியும் மழையாக கண்ணன், மின்னும் மின்னலும் முழங்கும் இடியும் மாதவனே. பிரகாசமான சுதர்சன சக்கரத்தைப் போல மின்னல், சங்கின் முழக்கமே இடி. அவனது சார்ந்த வில்லிலிருந்து பொழியும் அம்புகளாக மழை மண்ணை துளைக்குது. கண்ணனே மழையாகி மகிழ்விக்கிறான். அவனை வணங்கவும் அவனே அருள் செய்ய வேண்டுமென இறைஞ்சுகிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிறது திருவாசகம். அருளை மழையாக்கி அன்பை மழையாக்கி சியாமள வண்ணனே நீர் பொழிவான். அதில் நனைவோம், நீராடி நோன்பு நோற்போம் வாருங்கள். பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழி உள்புக்கு முகந்து கொடார் தேரே ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தலோர் எம்பாவாய்.